புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடந்த மார்ச் 2ஆம் தேதி பாலியல் பலாத்காரம் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய விவேகானந்தன் வயது 57, கருணாஸ் வயது 19 ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். ஒரு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை இன்று துவங்கியது. விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாஞ்சோலை எஸ்டேட் பிரச்சினையில் தமிழக அரசு தலையிட்டு அப்பகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும். தொழிலாளர்களை வெளியேற்றினால் புதிய தமிழக கட்சி போராட்டம் நடத்தும் என கிருஷ்ணசாமி தெரிவித்தார். தொட்டபெட்டாவில் ஏற்படும் வாகன நெரிசலை குறைக்க ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை மாற்றும் பணி சில நாட்களாக நடந்து வருகிறது. இதனையொட்டி நாளை முதல் 21ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் தொட்டபெட்டா சிகரத்திற்கு செல்ல 3 நாட்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மராட்டிய மாநில தலைவர் நானா போலே இவர் நேற்று அகோலா மாவட்டத்திற்கு சென்றார். அப்போது அவரது கால்களை காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் கழுவும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் நிலையில் இச்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். குறிப்பிட்ட 3 குற்றவியல் சட்டங்களும் அரசியல் சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பொதுப்பட்டியலில் இருந்த போதிலும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்ற பின் பிரதமர் மோடி இன்று முதல் முறையாக தனது வாரணாசி தொகுதிக்கு சென்றார். விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 9,26,00,000 விவசாயிகளுக்கு 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாயை விடுவித்தார். இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல், மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழ சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பாமக சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கடந்த பல தேர்தல்களில் பாமக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளது. அதனால் இந்த தேர்தலிலும் பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மட்டும் 1,00,000 பேர் ரயில் விபத்துகளில் இறந்துள்ளனர். இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ரயில்வே துறையில் பாஜக அரசு செய்துள்ள குற்றங்களை தன்னை புகழ்ந்து கொள்வதன் மூலம் மாற்ற முடியாது என கூறிய கார்கே, எங்களிடம் 7 கேள்விகள் உள்ளன, இதற்கு பாஜக அரசு பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். 18வது லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மற்றும் கேரளத்தின் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற ராகுல் வயநாடு தொகுதி எம்பியாக பதவியேற்கப் போவதில்லை என லோக்சபா தலைவர் அலுவலகத்துக்கு கடிதம் மூலம் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்துள்ளார். வயநாட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் பிரியங்கா முதன்முறையாக காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட உள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை இன்று காலை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். கீழடியில் இதுவரை 3 கட்டங்களாக மத்திய அரசு அகழாய்வு துறையும் 6 கட்டங்களாக தமிழ்நாடு தொல்லியல் துறையும் மொத்தம் 9 கட்டங்களாக அகழாய்வு பணி செய்து வந்தது. 10ஆம் கட்ட அகழாய்வு பணி ஓராண்டுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு நடத்தியதில் 2 விதமான முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தேர்வின் போது நேரமின்மைக்காக சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. 2 இடங்களில் கூடுதல் தவறுகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த பிரச்சினையை அரசு மிகவும் தீவிரமாக எடுத்திருக்கிறது என்பதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்டிலிருந்து துபாய் செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் கடிதம் வந்தது. பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் சந்தேகப்படும்படியாக எதுவும் கிடைக்கவில்லை என டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். மிரட்டல் வந்த இமெயில் முகவரியை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டார். இவரது ஜாமீன் மனுவை விசாரித்த கர்நாடக ஹைகோர்ட் 2 வாரத்திற்கு ஒரு முறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், சாட்சிகளை கலைக்க முயற்சி செய்யக்கூடாது, போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது. திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்த போதிலும் கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. மாறாக விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறார்கள். மேகதாது விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் வாய் திறக்க மறுக்கிறார் என PR பாண்டியன் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டையை சேர்ந்த பார்த்திபன், சாரதி, முரளி, ராமதாஸ் ஆகிய மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படை 4 பேரையும் கைது செய்தனர். அவர்களின் படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றனர். தில்லியில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் லாரிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது.
தண்ணீர் லாரியை எதிர்நோக்கி காலையிலேயே பொதுமக்கள் காத்திருக்க தொடங்கி விடுகின்றனர். லாரி வந்ததும் போட்டி போட்டு குழாய்களை லாரி டேங்கரில் போட்டு தண்ணீரை உறிஞ்சி எடுக்கின்றனர். கோவையில் சமீபத்தில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் மேடை முழுவதையும் அமைச்சர் வேலுவே ஆக்கிரமித்துக் கொண்டார். மூத்த அமைச்சராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்தும் விழா மேடையில் அமைச்சர் வேலு தம்மை முழுமையாக ஓரம் கட்டிவிட்டார் என கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார் முத்துசாமி. மேடையில் இடம் தராததால் மூத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் என பல தரப்பினரும் அதிருப்தியில் உள்ளனர். அசாமில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த மனைவி மருத்துவமனையில் இறந்ததால் துக்கம் தாங்காமல் சோனிட்பூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த IPS அதிகாரி சைலாதித்யா சைத்தியா மருத்துவமனையிலேயே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். வயநாடு தொகுதியை ராகுல் ராஜினாமா செய்திருப்பது அவரது உரிமை என ஆனி ராஜா கூறினார். இடைத்தேர்தலில் பெண் வேட்பாளரை காங்கிரஸ் அறிவித்தது மகிழ்ச்சி. நான் மீண்டும் போட்டியிடுவது குறித்து CPI கட்சியும் இடதுசாரி ஜனநாயக முன்னணியும் கலந்து பேசி முடிவெடுக்கும் என்றும் ஆனி ராஜா தெரிவித்தார். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய கேரள கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. திடீரென வானிலை மோசமானதால் சென்னைக்கு வந்த 7 விமானங்கள் ஏர்போர்ட்டில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. துபாயிலிருந்து வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டது. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 8 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். நாடு முழுதும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் இதுவரை 11.83 லட்சத்துக்கும் அதிகமானோர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 42,486 பேர் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது கடந்த ஆண்டை விட 5% அதிகம் என்பதால் அடுத்த ஆண்டுக்குள் முழு காசநோய் ஒழிப்புக்கான இலக்கை அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதி MP-யாக ராகுல் நீடிப்பார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தார். இதனால் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக டாக்டர் அபிநயா அறிவிக்கப்பட்டார். இவர் லோக்சபா தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். வன்னியர் சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குருவின் மகள் வெறுத்தாம்பிகையை தான் விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளராக அறிவிக்க சீமான் விரும்பினாராம். அவருக்கு 25 வயது ஆகாத காரணத்தால் அபிநயாவுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் தெய்வநாயகி அவரது உதவியாளர்கள் பயணித்த கார் மீது லாரி ஏற்றிக்கொள்ள முயன்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு அதிகாரிகளின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு படுகொழியில் விழுந்து கிடக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பூஜை பொருட்கள் மற்றும் இதர பொருட்களை கொண்டு செல்வதில் இடர்பாடுகள் உள்ளன. இதனால் பம்பையிலிருந்து சன்னிதானத்திற்கு 2.90 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோப்கார் அமைக்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய வனம் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. ரூபாய் 80 கோடியில் அமைக்கப்படும் ரோப்கார் வசதி பக்தர்களுக்காக அல்ல, பொருட்களை கொண்டு செல்ல மட்டுமே. இந்த பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி சிப்காட் மேம்பாலத்தில் 2 வீலரில் சென்றவரிடம் பின்னால் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் தங்கச் செயினை பறித்து சென்றனர். இதில் நிலை தடுமாறி விழுந்த அந்த நபர் படுகாயமடைந்தார். காரில் வந்தவர் எடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் 2 வீலர் திருட்டில் ஈடுபட்ட கனியாமூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கோயில் அர்ச்சகரான இவர் பாசார் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் 1.5 பவுன் நகையை திருடியதையும் ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து 6 2 வீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று நடந்த 40வது லீக் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்கள் குவித்தது. அடுத்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 16.2 ஓவர்களின் 144 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி 104 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அதிமுக இடைத்தேர்தலில் நிற்கவில்லை என கூறியுள்ளனர். இப்போது நாம் உஷாராக இருக்க வேண்டும்.
அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைத்து நமக்கு எதிராக வேலை பார்ப்பார்கள் என அமைச்சர் அன்பரசன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் மழை இல்லாததால் நீர்வரத்து குறைந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இளைஞர்கள் 2 பேரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆந்திராவில் 3 காதலர்களுடன் சுற்றி வந்ததை தட்டி கேட்ட தந்தையை சப்பாத்தி கட்டையால் அடித்து கொலை செய்த மகளை போலீசார் கைது செய்தனர். அசாம் மாநிலம் சிவசாகர் மற்றும் கர்பி அங்லாங் மாவட்டத்தில் போதைப்பொருள் கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 48 கோடி மதிப்பிலான 4.6 கிலோ எடையுள்ள ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 8 பேர் பலியானார்கள். 25 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடந்தது. தடம் புரண்ட ரயில் பெட்டிகள் அகற்றப்பட்டு தண்டவாளங்கள் உடனடியாக சீரமைக்கப்பட்டன. இதனால் அந்த வழியாக ரயில் சேவை மீண்டும் துவங்கியது. தாம்பரம் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் திருமலை நகரில் உள்ள பூங்காவில் மரம் விழுந்தது. மரம் சாய்ந்ததில் பூங்காவில் விளையாட்டுப் பொருட்கள் சேதமடைந்தன. சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். கனமழை காரணமாக பூந்தமல்லி அருகே அரசு ஆண்கள் பள்ளி வளாகத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. வகுப்பறையிலும் தண்ணீர் தேங்கியதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட அருணாச்சலம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 7,000 ரூபாய் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது, எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ந்து வருவதை கண்கூடாக பார்த்து வருகிறோம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். திருவொற்றியூர் அருகே ரயில்வே கூட்ஸ் மீது ஏறி வீட்டிற்கு செல்ல முயன்ற கல்லூரி மாணவன் மீது உயரழுத்த மின்சார கம்பிப்பட்ட மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். வேளச்சேரியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பின்னால் பைக்கில் வந்த இளைஞர் மோதியதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் சாலையோர கடைகளின் ஆக்கிரமிப்பாலும் விபத்து நடப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மகாராஜபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சுகாதாரமற்ற முறையில் இயங்கி வருகிறது. சுகாதார நிலைய வளாகத்திற்குள்ளே சாக்கடை நீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாசலில் நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனத்தை திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நெய்விளக்கு தோப்பு அண்ணா காலனியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார், கொடிக்கால்பாளையம் காட்டுப்பள்ளி தெருவைச் சேர்ந்த நௌஃபல் இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் திரண்ட தொண்டர்கள் சோனாம்பாளையம் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கழுத்தில் ஒயர்களை மாட்டிக்கொண்டு அலுவலகத்தின் கதவை இழுத்து பூட்டினர். இதனால் 50 பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே ஒரத்தூரில் புதிய துணை சுகாதார மைய கட்டிடத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். திருக்கானூர்பட்டியில் அவசர சிகிச்சை மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஓராண்டுக்குள் இம்மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு முண்டியம்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. பிரியாணி வழங்கும் இடத்தில் அதிகம் பேர் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பெண்களும் குழந்தைகளும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். சீக்கிரமே பிரியாணி தீர்ந்துவிட்டதால் பெண்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நால்ரோடு பகுதியில் பயணிகள் நிழற்குடை அமைக்க வேண்டும், சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாஜவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவோம் என பாஜவினர் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளி வேன் வளையமாதேவி பகுதியில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக 15 மாணவ மாணவிகள் மற்றும் 3 ஆசிரியர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். அவர்கள் உடனடியாக ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். மாணவர்களின் பெற்றோர் பள்ளியில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் கல்லூரி சாலை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். பைக்கில் சென்ற இவரிடம் 2 பேர் லிப்ட் கேட்டனர். அவர்களை ஏற்றிக்கொண்டு ராஜ்குமார் சென்றார். மரக்கடை பஸ் ஸ்டாப் அருகே அவர்களை இறக்கிவிட்ட போது ராஜ்குமாரின் செல்போனை பறித்துக் கொண்டு ஓடினர். ரோந்து பணியில் இருந்த உதவி கமிஷனர் அனில்குமார் இருவரையும் துரத்தி பிடித்தார். அருள், அழகர்சாமி என்ற இருவரையும் போலீசார் கைது செய்தனர். ஓசூர் வனப்பகுதியில் விலங்குகளை வேட்டையாட கள்ள துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தாமாக முன்வந்து ஒப்படைக்க வேண்டும் என வனத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதற்காக 2 சக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஓசூர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய தோட்டங்களில் அமைக்கப்பட்டிருந்த டிரான்ஸ்பார்மர்களை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றனர். திருட்டில் ஈடுபட்ட சுப்பிரமணி என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 50,000 பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் 2 கரடிகள் நுழைந்தது. தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த வனத்துறையினர் கரடிகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். அரசு விருந்தினர் மாளிகையில் திடீரென கரடி புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கனமழை காரணமாக சென்னை பூந்தமல்லி மவுண்ட் சாலை குளம் போல் காட்சியளிக்கிறது. சாலையில் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் கோயில் தெருவில் இணையதள கேபிள் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பஸ்கள் இயங்க அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசின் எச்சரிக்கையை மீறி இயக்கப்படும் ஆம்னி பஸ்கள் இனி முடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில ஆம்னி பஸ்களில் பொதுமக்கள் முன்பதிவு செய்திருந்தால் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று இயங்கும் ஆம்னி பஸ்கள் தொடர்ந்து இயங்க எந்த தடையும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற 2வது நாளிலேயே தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை கைது செய்திருக்கிறது. தமிழக மீனவர்களை கைது செய்வதையே சிங்கள கடற்படை தொழிலாக வைத்திருக்கிறது என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். இலங்கை கடற்படையின் இந்த அத்துமீறலை இந்தியா அனுமதிக்கக்கூடாது. சிங்கள கடற்படை அட்டகாசத்திற்கு மத்திய அரசு முடிவு கட்ட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மேம்பட்ட ஜனநாயக நாடுகளில் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடைபெறுகின்றன. எனவே நமது ஜனநாயகத்தின் உண்மையான உணர்வை நிலைநிறுத்தும் விதமாக இந்தியாவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கைவிட வேண்டும் என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் ஆந்திரா முன்னாள் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் விரைவில் 40% அளவிற்கு குடிநீர் கட்டணத்தை உயர்த்த பெங்களூரு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் முடிவு செய்துள்ளது. காவிரி நீர், சுத்திகரிக்கப்பட்ட நீர், பிற தேவைக்கு பயன்படுத்தும் நீர் உள்ளிட்ட அனைத்து வகையான நீர் கட்டணத்தையும் 40% உயர்த்த முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2014க்கு பின் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜ அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் இந்தியாவில் சராசரியாக ஒரு மாதத்தில் 11க்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் நிகழ்வதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. மோடியின் மோசமான கொள்கைகளால் ரயில்வே பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக அரசு என்ன செய்கிறது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. ஒடிசாவின் முதல்வர் மோகன் சரண் மாஜி, துணை முதல்வர்கள் KV சிங் தியோ மற்றும் பிரவதி பரிதா மற்றும் பிஜேடி தலைவர் நவீன் பட்நாயக் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதல்வர் மற்றும் பிஜேடி தலைவர் பட்நாயக் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA-க்களுக்கு ஒடிசாவின் தற்காலிக சபாநாயகர் ரணேந்திர பிரதாப் ஸ்வைன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்காளத்தில் நடந்த ரயில் விபத்திற்கு மத்திய அரசின் முற்றிலும் தவறான நிர்வாகமே காரணம் என காங்கிரஸ் MP ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். அப்பட்டமான அலட்சியம் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்புவோம். இந்த விபத்திற்கு மோடி அரசை பொறுப்பேற்க செய்வோம் என்றும் ராகுல் கூறினார். சீனாவில் புஜியான் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதோடு பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 372.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழைக்கு இதுவரை 378 வீடுகள் இடிந்து விழுந்தன. மேலும் 880 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி நாசமாகின. கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் பலியாகியுள்ளனர். குஜராத்தின் பஞ்சமஹால் மாவட்டத்தின் பவகாத் மலையிலுள்ள காளிகா மாதா கோவில் படிக்கட்டுகளில் இருந்த சமண துறவிகளின் சிலைகள் அகற்றப்பட்டு வேறு இடத்தில் ஒன்றாக வைக்கப்பட்டது. மீண்டும் சிலை இருந்த இடத்திலேயே வைக்க கோரி ஜெயின் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து குஜராத்தின் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி முதல்வர் பூபேந்திர பட்டேலிடம் கலந்தாலோசித்து சிலைகளை இருந்த இடத்திலேயே மீண்டும் வைக்க கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் திடீரென சாரல் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசி இதமான சூழல் நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் புத்தேந்தல் கிராமத்தில் உள்ள தனியார் மனநல காப்பகத்தின் குடிநீர் இணைப்பை அதிகாரிகள் சில மாதங்களுக்கு முன்பு துண்டித்தனர். இதனை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக பெரியார் பேரவையினர் மொட்டையடிக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள சுந்தர பெருமாள் கோவில் வடக்கு வீதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன், இவரது மனைவி சங்கீதா. இவர்களுக்கு கடந்த 38 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. அரியலூர் உட்கோட்டையில் உள்ள தனது தாய் வீட்டில் சங்கீதா இருந்தார். சித்திரை மாதம் பிறந்த குழந்தையால் தனது உயிருக்கு ஆபத்து என பலர் கூறியதால் சங்கீதாவின் தந்தை வீரமுத்து குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்தார். போலீசார் அவரை கைது செய்தனர்.
இந்தியாவில் நடக்கும் ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி திண்டுக்கல் ரயில் நிலையத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் உள்ள தனியார் பள்ளி வேன் மீது மணல் ஏற்றி வந்த மினி லாரி மோதியது. வேனில் இருந்த 15 பள்ளி குழந்தைகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். விபத்து குறித்து திருமானூர் போலீசார் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான கூக்கால் கிராமத்தில் புலி ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட கூண்டில் அந்த புலி சிக்கியது. கூண்டில் சிக்கிய புலிக்கு கால்நடை டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர். பின்னர் அந்த புலி வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் இல்லை. இதனால் தங்களது எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. விரைவில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கூறி பள்ளி மாணவிகள் பெற்றோருடன் சென்று மதுரை கலெக்டரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது வீட்டின் எதிரே டூவீலரை நிறுத்தியிருந்தார். அதிகாலையில் அங்கு வந்த மர்ம நபர் லாக்கை உடைத்து டூவீலரை திருடிச் சென்றார். சிசிடிவி காட்சிகள் வைரலானது. மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் உள்ள சொர்ணமுர்த்தீஸ்வரர் கோவிலில் 1998ஆம் ஆண்டு தேரை வடம்பிடித்து இழுப்பதில் ஏற்பட்ட தகராறால் தேரோட்டம் நின்றது. அதன் பிறகு 2002 முதல் 2006ஆம் ஆண்டு வரை பலத்த பாதுகாப்புடன் தேரோட்டம் நடந்தது. கும்பாபிஷேக பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட தேரோட்டம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ளது. 21ஆம் தேதி தேரோட்டம் நடக்க இருப்பதை முன்னிட்டு கண்டதேவியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கிராமத்தில் மருது ஐயனார் கோவில் தோரண வாயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது. 17 காளைகளும் 146 வீரர்களும் பங்கேற்றனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் கிராமத்தில் தொல்லியல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அங்கு தொல்லியல் அகழாய்வு பணிகள் துவங்கப்பட்டன. இந்த பணிகளை மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர், MP ராணி ஸ்ரீகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் ராசிபுரம் அருகே பள்ளி மாணவர்களை முடித்திருத்தம் செய்வதற்காக உடற்கல்வி ஆசிரியர் சலூன் கொடைக்கு அழைத்து சென்ற சம்பவம் பேசுபொருளாகி உள்ளது. மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் தலைவர் வடேகார் நகரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்குள்ள துறவி கஜானன் மகாராஜ் மடத்தில் தரிசனம் செய்தார். காருக்கு திரும்பும்போது காலில் சகதிப்பட்டது. நானா பட்டோல் காரில் அமர்ந்தபடி காலை வெளியே வைத்தார். தொண்டர் ஒருவர் அவரது காலை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த மும்பை பாஜக நானா பட்டோல் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. சத்துணவு திட்டத்தின் கீழ் முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதற்காக 4.27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 43,131 சத்துணவு மையங்களிலும் வழங்குவது தொடர்பாக அரசாணை வெளியாகியுள்ளது. உலகின் முதல் பறக்கும் காரை சீனா அறிமுகப்படுத்தி உள்ளது. சீனாவின் தொழில்நுட்ப மற்றும் மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனமான எக்ஸ்பெங் உலகிலேயே முதல் பறக்கும் பேட்டரி காரை தயாரித்துள்ளது. ஹெலிகாப்டரின் தொழில்நுட்பத்தில் கார் போன்ற வடிவத்தில் இந்த பறக்கும் காருக்கு எக்ஸ்பெங் X2 என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் விலை இந்திய மதிப்பில் ரூபாய் 1.15 கோடி. ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் திண்டாட்டம் அடைந்துள்ளனர். இன்னும் முழுமையாக ரேஷன் பொருட்களை மக்களுக்கு வழங்காமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி ரேஷன் பொருட்களை விநியோகிக்காமல் இருப்பதா? பிப்ரவரி மாதமே 60,000 டன் துவரம் பருப்பு, 6 கோடி லிட்டர் பாமாயில் வாங்க கோரப்பட்ட டெண்டர் என்னவானது என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பி உள்ளார். பொது விநியோகத்தில் வரலாற்று சாதனைகளை புரிந்து நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அளவிற்கு அவல நிலைக்கு சீர்கடை செய்த இந்த திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் எவ்வித தட்டுப்பாடுமின்றி சீராக விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார். தமிழ் மற்றும் ஹிந்தி உட்பட 9 இந்திய மொழிகளில் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு மொபைல் செயலியை கூகுள் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் தமிழ் உள்ளிட்ட 9 இந்திய மொழிகளில் ஜெமினி செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளோம். உள்ளூர் மொழிகளையும் பல புதிய அம்சங்களையும் சேர்த்து ஜெமினி அட்வான்ஸ்டு மற்றும் ஆங்கிலத்தில் கூகுள் மெசேஜில் ஜெமினியை அறிமுகப்படுத்துகிறோம் என சுந்தர் பிச்சை கூறியுள்ளார்.
நீட் தேர்வில் சிறு அலட்சியம் நடந்திருந்தால் அதனை ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. நீட் தேர்வை நடத்துவதில் 0.001% அளவிற்கு தவறு நடந்திருந்தாலும் கூட அதனை ஒப்புக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் விக்ரம்நாத், SVN பட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் 118 நாட்களுக்கு பின் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது. பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட மேயர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். கோவை சூலூர் அருகே சில ஊராட்சி மற்றும் பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு திடீரென வாந்தி பேதி ஏற்பட்டுள்ளது. பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக குடி தண்ணீர் கருதப்படுகிறது. சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. நடிகர் ரஜினி, இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இணைந்த பேட்ட படம் 2019 பொங்கலுக்கு வெளியாகி வெற்றி பெற்றது. தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ள ரஜினி அடுத்து லோகேஷின் கூலி படத்தில் நடிக்கிறார். இதன்பின் ஜெயிலர் 2வில் நடிப்பார் என தெரிகிறது. இதற்கிடையே ரஜினியை சமீபத்தில் சந்தித்து ஒரு கதை சொல்லி அவரிடம் ஓகே பெற்றுள்ளார் கார்த்திக் சுப்பராஜ். இதனால் ரஜினி 172 அல்லது 173வது படமாக கார்த்திக் சுப்பராஜ் படம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை அமலா பால் கடந்த ஆண்டு ஜெகத் தேசாய் என்பவரை திருமணம் செய்தார். கர்ப்பமாக இருந்து வந்த இவருக்கு கடந்த 11ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த தகவலை இப்போது பகிர்ந்துள்ள அமலா பால் மகனுக்கு இலை என பெயரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதோடு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு குழந்தையோடு வரும்போது அவரை குடும்பத்தார் வரவேற்ற விதத்தையும் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரகு தாத்தா, ரிவால்வர் ரீட்டா, கன்னிவெடி போன்ற படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. இது தவிர ஹிந்தியில் தெரி ரீமேக்கான பேபி ஜான் படத்திலும் நடித்துள்ளார். கீர்த்தி சுரேஷ் கேரளாவில் சாலையோரத்தில் உள்ள ஒரு கையேந்தி பவனில் உணவு சாப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலானது. நடிகர் விக்ரமின் மகன் தற்போது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் டைசன் என்ற படத்தில் நடிக்கிறார். அடுத்து சுதா கொங்கரா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார். முன்னதாக சூர்யாவை வைத்து புறநானூறு என்ற படத்தை இயக்க தயாரானார் சுதா. ஆனால் கதை விஷயத்தில் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட அந்த படம் நின்று போனது. இதனால் துருவை வைத்து ஒரு படத்தை இயக்க தயாராகிறார் சுதா. தமிழ், தெலுங்கில் நடித்து வரும் அஞ்சலி தனது 39வது பிறந்த நாளை தாய்லாந்து நாட்டில் கொண்டாடியுள்ளார். அது தொடர்பான போட்டோக்களை வெளியிட்டு சூரியனை சுற்றி மற்றொரு பயணம் முடிந்தது. ஈடில்லாத அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி. புதிய சாகசங்கள், அழுகை மற்றும் அதிக சிரிப்பு நிறைந்த ஒரு வருடம். அதை மறக்க முடியாததாக மாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் 2021 வெளியான படம் புஷ்பா. இதன் 2ஆம் பாகம் இதே கூட்டணியில் 2 ஆண்டுகளாக உருவாகி வருகிறது. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் என அறிவித்திருந்தனர். ஆனால் படப்பணிகள் இன்னும் முடிந்த பாடில்லை. இதனால் படம் தள்ளிப்போகும் என தகவல் வந்த நிலையில் இப்போது டிசம்பர் 6 படம் ரிலீஸ் ஆகும் என புதிய போஸ்டருடன் அறிவித்துள்ளனர். நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்துள்ள பான் இந்தியா படம் கல்கி 2898 AD. இப்படத்தின் தயாரிப்பாளரான அஸ்வினி தத் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர். நடந்து முடிந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. கல்கி படத்தின் இசை வெளியீட்டு விழாவை சந்திரபாபுவின் கனவு நகரான அமராவதியில் நடத்த திட்டமிட்டார் அஸ்வினி தத். ஆனால் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி பிரபாஸ் அங்கு வேண்டாம், ஹைதராபாத்திலேயே நடத்துங்கள் என கூறிவிட்டார். வங்கக்கடலில் 65 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்பதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டது. தமிழகத்தில் 2026 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும். திமுக கொள்ளையடித்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவதாக பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கூறினார். பிரதமர் மோடி தலைமையில் அமைந்துள்ள ஆட்சி கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் நிலைத்து நீடிக்க கடுமையாக போராட வேண்டியிருக்கும் என ராகுல் தெரிவித்தார். தற்போது அமைந்துள்ள NDA கூட்டணி கட்சிகளின் ஆட்சி சிறு பிரச்சினைகளுக்கே கவிழும் அபாயத்தில் உள்ளது என்றும் ராகுல் கூறினார். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சூப்பர் 8 சுற்றில் நாளை மறுநாள் ஆப்கானிஸ்தானை எதிர்த்து இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த நிலையில் சூப்பர் 8 சுற்று சற்று பரபரப்பாக இருக்கப் போகிறது. இருப்பினும் இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தயாராக இருப்பதாக ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஜூன் 30 முதல் மீண்டும் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு அனைவரும் உங்கள் யோசனைகளையும் உள்ளீடுகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக நமோ செயலியில் எழுதவும் அல்லது 1800117800 என்ற எண்ணில் உங்கள் செய்தியை பதிவு செய்யவும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.
4 மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டசபை தொகுதிகளுக்கு ஜூலை 12 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமாக உள்ள 5 இடங்களில் 3 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததாலும் 2 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. வட மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார் மற்றும் ஜார்க்கண்டின் சில பகுதிகளிலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 27ஆம் தேதிக்கு பிறகு வட மாநிலங்களில் வெப்ப அலை குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. சிலிகுரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பயணி ஒருவர் இன்று காலை இறந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து விபத்துக்கு காரணமான சரக்கு ரயிலின் ஓட்டுநர், பயணிகள் ரயில் கார்டு உட்பட மொத்தம் 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாரதிய ஜனதா கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆனார். வெற்றிக்கு பிறகு அமராவதியில் முதல் ரோட் ஷோவை நடத்தினார். திறந்தவெளி காரில் வந்த பவனை வழிநெடுக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அமராவதியே அமர்க்களமானது. வாரணாசியில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, கங்கை மாதா என்னை தனது மடியில் ஏந்திக் கொண்டார் என மனம் நெகிழ்ந்து கூறினார். காசிவாழ் மக்கள் எம்பியை மட்டுமல்லாமல் நாட்டின் பிரதமரையும் தேர்வு செய்துள்ளனர் என தனது நன்றியை தெரிவித்தார். கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பிரதமர் மோடி எழுதிய கடிதத்தில் அங்கன்வாடிகள், சமுதாய கூடங்கள், பஞ்சாயத்து அலுவலகங்கள், பள்ளிகளில் யோகா சார்ந்த நிகழ்ச்சிகளை துவக்கி மக்களை கவர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அடிமட்ட அளவில் ஜனநாயக நிறுவனங்களின் பாதுகாவலர்கள் என்ற முறையில் முழுமையான ஆரோக்கியத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். இதற்காக யோகா மற்றும் சிறுதானிய உணவுகளை பிரபலப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசநகர் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீது சொகுசு கார் ஏறி இறங்கியது. இந்த விபத்தில் இளைஞர் இறந்தார். இது தொடர்பாக ஆந்திர எம்பி மகள் கைது செய்யப்பட்டார். காரைக்கால் பட்டினசேரி மீனவர் கிராமத்தில் மாயமான 1.5 வயது குழந்தை வீட்டில் அருகில் உள்ள திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரம் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டது. புதுச்சேரியில் பரோலில் வந்த ஆயுள் தண்டனை கைதி கருணா குடும்பத்துடன் தலைமறைவானார். போலீசார் அவரை பிடிக்க கேரளா, திருப்பதி, கிருஷ்ணகிரிக்கு சென்றனர். இந்நிலையில் கேரள எல்லையில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த கருணாவை போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். 4வது YSBA தேசிய தடகள போட்டி காஷ்மீரில் 3 நாட்கள் நடந்தது. இதில் திருச்சி மாவட்டத்திலிருந்து 3 வீரர்கள் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். பதக்கம் வென்று திருச்சி ரயில் நிலையம் வந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பாலாஜி நகர் சேர்ந்தவர் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் பிரபாகரன். இவர் சேலம் நாமக்கல் நெடுஞ்சாலையில் 13 சிறுவர்களுக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி அளித்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பயிற்சியாளர் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் லாசர். இவர் குடும்பத்துடன் மதுரையில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்று இன்று வீடு திரும்பினார். வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது 20 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடு போனது தெரிந்தது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2024ஆம் லோக்சபா தேர்தலையொட்டி 2 மாதங்களாக மன் கி பாத் நிகழ்ச்சிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் வரும் 30ஆம் தேதி மன் கி பாத் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி துவக்கி மக்களுடன் உரையாட உள்ளார். தமிழகத்தில் பாஜக அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து வருகிறது. பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவரை பற்றி தேவையில்லாமல் எதுவும் கேட்க வேண்டாம். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி களம் இறங்குவது எதிர்பார்த்த ஒன்றுதான் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார்.